ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான சூப்பரான அறிவிப்புகளை வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமுக்கு அப்ளை பண்ணின்னு வராங்க நிறைய பேர். அவங்க அந்த திட்டம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 + 1000 ரூபாய் கூடுதலாக 3000 வந்து பெறும். அதாவது ஒட்டுமொத்தமாக 4000 பெற வரைக்கும் ஒரு சில அறிவிப்பு வந்து கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாகவும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்கின்னு வரவங்க மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக முகாம் மூலயமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலயமா பயன்படுத்தி அப்ளை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதில் 3 முக்கியமான கேள்விகள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான முக்கியமான பதிலாக நிறைய பேர் வந்து இந்த கேள்விக்கு வந்து பதில் தெரியாத இருக்கீங்க. அந்த கேள்வியாக தான் அது வந்து இருக்க போகுது. அதாவது 2 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3000 + 1000 + 1000 4000 வந்து சம்பந்தமாக புதிய அறிவிப்புகளும், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே 8 நிமிஷத்துக்கு மேலே அந்த பதில்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மூலயமா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கும். இந்த வீடியோ வந்து 2 டைப்பாக வந்து இருக்கும். அதனால் தயவுசெய்து வந்து எதனா ஒன்றுனா வந்து கம்பல்சரியாக வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எது வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரியும். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான டீட்டெயிலாம் முதல் கொண்டே சொல்லிவிடுவேன். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக கூடுதலான ஒரு சில பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து தெரியும். 2000 + 1000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து பெற முடியும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து பல்வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிகள் வந்து அப்ளை பண்ணி வராங்க. நிறைய பேர் வந்து அது மூலயமா பயன்பெற்று வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 திட்டங்கள் வந்து இருக்குது. அது சம்மந்தமாக இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மூலயமா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை 5 நிமிஷத்துக்கு மேலே அப்படி இல்லை 8 நிமிஷத்துக்கு மேலாம் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறவங்க கம்பல்சரியாக 8 நிமிஷத்துக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு 3 கேள்விக்கான பதிலை மட்டும்தான் வந்து தெரிஞ்சுன்னு போயிடுவீங்க. அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் இந்த குடும்பங்களுக்கு ரூபாய் 4000 வரை கிடைக்க வாய்ப்பு, எப்படி பெறுவது அப்படின்றத பற்றி வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 திட்டங்கள் மூலம் கூடுதலாக 3000 பெறலாம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு வாய்ப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் மட்டும் இல்லாமல் மேலும் 3 திட்டங்களில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து பயன்பெற முடியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து நடைபெற்று வர தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் மகளிருக்கான உரிமை தொகை விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 10 நிமிடங்களில் அனைத்து பணிகளையும் முடித்து தரப்படுகிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நீங்கள் வந்து கொடுத்துருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கொடுத்துருந்தாலும் சீக்கிரமாக முடித்து தரப்படுகிறது. அது மக்களுடன் வந்து நல்ல வரவேற்பை வந்து பெற்றுள்ளது அப்படின்றதையும் வந்து இப்போ ரீசனாக வந்து நமக்கு அப்டேட்டாக வந்து கிடச்சிருக்கு. யாராக இருந்தாலும் இந்த முகாமை வந்து கம்பல்சரியாக வந்து பயன்படுத்திங்க. நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகாம் வந்து நடக்கும். நம்ம ரெகுலராக போடுற வீடியோவில் நிறைய அப்டேட் வந்து சொல்லணும் வரும் எங்கெங்கெல்லாம் வந்து முகாம் நடக்கும் அப்படின்றத. முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தகுதி இருந்தும் கிடைக்க பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலினே ஏற்கனவே வந்து ஜூலை 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும்போது டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தார். மேலும் தகுதியான அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வரதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு செய்யப்பட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலயமா வந்து 45 நாட்களில் வந்து அதுக்கான முடிவுகளை வந்து அறிவிக்கப்படும். இந்த திட்டத்தின் முதல் வந்து தொடங்கிய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை முக்கியமாக வந்து உறுதியளிச்சிருக்கார். உங்களுடன் ஸ்டாலினில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த முகாமில் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, கைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு, பாஸ் புத்தகம் ஆகிய 5 ஆவணங்கள் வந்து போதுமானது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃப் எடுத்து போனாலும் இந்த 5 ப்ரூஃப் வந்து எடுத்து போங்க. மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கம்பல்சரியாக ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து எடுத்து போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து எளிதாக வந்து சமர்ப்பிக்கலாம். இந்த முறையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம். கூடுதலாக வேறு ஆவணங்கள் எதற்கும் வந்து கேட்கப்படவில்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஒரு சில அப்டேட்லாம் வந்து இருக்குது, ஒரு சில ஸ்கீம்லாம் வந்து இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் அந்தந்த ஆவணங்கள்
ஆவணங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. மேக்ஸிமம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த 5 விதமான ஆவணங்களே வந்து போதுமானது. ஒரு சிலவங்க வந்து பட்டாவெலாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து வேறு ஆவணங்கள் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லணும் வந்திருந்தோம், கூடுதலாக வந்து 2000 வந்து பெற முடியும், 1000 ரூபாய் வந்து பெற முடியும் அப்படின்னு. அதில் முக்கியமான திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது குறிப்பாக வந்து சொல்லலாம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் போல அரசு பள்ளிகளுக்கு செல்லும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு கூடுதலாக 2000 வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் கூடுதலாக 2000 ரூபாய் கிடைக்கும். புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம், இந்த திட்டம் சம்மந்தமாக நம்ம சேனல்லே வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். யாருக்காவது வந்து இந்த திட்டத்தில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் 2 வீடியோவும் வந்து கம்பல்சரியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ கூட நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்குது. புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் வந்து சில மாதங்களுக்கு முன்னே இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருந்தது. அதில் வந்து தொடங்கப்பட்டு வந்து கடந்த ஆண்டு முதல் வந்து நடைபெற்று வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த திட்டம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது. இந்த திருமண நிதியுதவி திட்டத்துக்கு மாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவியையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. அதற்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றப்பட்டு தமிழ் புதல்வன் திட்டம், அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் அப்படின்ற 2 திட்டம் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து வழங்கப்படுது. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் பயின்றிருக்க, அதாவது வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி வந்து கன்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளங்கலை படிப்பு முடியும் வரை மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை, அதாவது டிகிரி வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க இளங்கலை படிப்பு முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 வழங்கப்படுது. 3 வருஷம் படித்தாங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வந்து கிடைக்கும். இது வந்து மாணவர்களுக்கு டேரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே, எங்கேயும் வந்து போய் அலைய தேவையில்ல, டேரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து டேரெக்டாக வந்து நேரடியாக வந்து செலுத்தப்படுது அப்படின்றதையும் வந்து வங்கி கணக்கு இதற்கான தொகை செலுத்தப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தில் அப்ளை பண்ணுற போகிற வந்து க்ரைட்டீரியா இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து அப்ளை பண்ணி வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் வந்து 3வது திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம், மாணவர்களுக்கான உதவி பணம் வந்து இதில் வந்து வழங்கப்படுது. இது போக மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் தற்போது நடைபெறவில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் வெளியிட்ட அறிவிப்பின்படி புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழக அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டங்கள் மூலம் தகுதியான பயனாளிகள் உரிய முறையில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வந்து செயல்படுதோ அதே போல தான் புதுமை பெண் திட்டமும், புதுமை பெண் திட்டம் எப்படி செயல்படுதோ அதே போல தான் தமிழ் புதல்வன் திட்டமும். அதனால் இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணணும் யாராவது நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், பணம் வராத யாராவது இருக்கிறீங்க இல்லை தகுதியானவங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆனில் தான் வந்திருக்கும். இது போக உங்கள் வீட்டில் வயதான நபர்கள் யாரேனும் வந்து இருந்தால் முதியோர் உதவித்தொகையும் வந்து அவங்க வந்து பெற முடியும். முதியோர் உதவித்தொகை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 1000 வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு மூலயமாவும் மத்திய அரசு மாநில அரசு மூலயமாவும் வந்து ஒரு சில திட்டங்கள் வந்து இருக்குது. இதனால் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா இல்லை வந்து இது போல் பெண் ஆண்கள் வந்து இருந்தாங்கன்னா குடும்பத் தலைவர் இருந்தாங்கன்னா 4000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில குடும்பங்களுக்கு 2 திட்டம் 3 திட்டம் வந்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் மாதந்தோறும் வங்கி கணக்கில் ஏற திட்டத்தெல்லாம் வந்து பயன்படுத்திங்க. மேலும் வந்து இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து சொல்லியிருந்தேன், கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சில கமெண்ட்லாம் வந்து கேட்டிருந்தாங்க முகாம் சம்மந்தமாக, அது சம்மந்தமாகவும் விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்து மேக்ஸிமம் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து காமிக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா மதுரையில் எங்கள் ஏரியாவில் இன்னும் எந்த முகாமும் வந்து போடலை, அப்படி நியரில் முகாம் போடுறாங்க, அதில் அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் அவங்க வார்டு நம்பர் படி தான் வந்து போடுறோம், உங்கள் ஏரியாவில் வரும்போது பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் ஏரியாவுக்கு எப்போ போடுவாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஃபார்ம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அருகில் வந்து பார்த்திங்கன்னா அருகாமையில் இருக்கிற முகாமில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இவங்க அருகாமையில் இன்னும் வந்து முகாம் வந்து போடலை, ஆனால் வந்து பக்கத்தில் அவங்களுக்கு வந்து சுற்றி வட்டாரத்தில் வந்து முகாம் வந்து நடைபெறுது. அங்கே அப்ளை பண்ண கேட்கும்போது உங்கள் ஏரியாவில் வந்து முகாம் வந்து போடுவாங்க, அங்கே போய் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இவங்க வார்டில் வந்து எப்போ முகாம் போடுறாங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை என்னால் அந்த முகாம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா இந்த முகாம்லேயே நீங்கள் வந்து கொடுக்கலாம். கம்பல்சரி ஆஃபீஸர் வந்து கேளுங்க, எனக்கு அடுத்த முகாம் வந்து அட்டன் பண்ண முடியாது, அதனால் வந்து நான் இந்த முகாம்லேயே வந்து கொடுக்குறேன் அப்படின்றத. ஒரு சிலவங்க ஏற்கனவே வந்து முகாம் வந்து தவறுவிடும், அவங்க பக்கத்தில் வந்து நடந்திருக்கும், அவங்க தெருவிலேயே அவங்க ஊர்லேயே அவங்க வில்லேஜ்லேயே நடந்திருக்கும். அந்த முகாமை தவிர்த்தவங்க அடுத்த முகாமில் கூட உங்கள் சுற்று வட்டாரங்கள் நடக்கிற முகாமில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் முகாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்திங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து இந்த எஸ்எம்எஸ் சம்மந்தமாக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்எம்எஸ்லாம் எப்படி வந்து வரும் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கோம், நம்ம சேனல்லே வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதில் கமெண்ட் பாக்ஸிலும் நிறைய பேர் வந்து இப்போ இந்த எனக்கு இது போல் எஸ்எம்எஸ் வந்திருக்கு, அதாவது வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு குடும்ப அட்டை எண்ணிற்கான விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது, நன்றி அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னா அடுத்த எஸ்எம்எஸ் எப்போ வரும் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் அடுத்த வீடியோவில் வந்து பதிவு செய்கிறேன் அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். நேற்று வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ்எம்எஸ் வந்து அடுத்தடுத்த எஸ்எம்எஸ் இது போல் வந்து வரும் அப்படின்றத. அதனால தான் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள், எல்லா வீடியோ வந்து பாருங்கள் அப்படின்றது. இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு சிலவங்க வந்து நீண்ட நாட்களாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ் வரல, நான் வந்து ஜூலை 15ஆம் தேதி அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து ஜூலை 27 28 தேதி ஆயிடுச்சு, 10-12 நாள் ஆகுது, ஆனால் வந்து எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க அடுத்த எஸ்எம்எஸ் வரலாம், அல்ல அதுக்கு அடுத்த எஸ்எம்எஸ் வரலாம். அதனால் வந்து செக் பண்ணிங்க தொடர்ச்சியாக. இது போல் வந்து 24ஆம் தேதி முகாமில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காப்பீடு திட்டம், அடுத்த ரேஷன் கார்டு அட்ரஸ் சேஞ்ச், இது போல் வந்து பல்வேறு திட்டங்களே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களா, வெயிட் பண்ணி இருக்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு முகாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க, முகாமுக்கும் வந்து அதாவது காப்பீட்டு திட்டத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க, அட்ரஸ் சேஞ்சஸுக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. இது போல் 3 திட்டங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த திட்டத்துக்குலாம் அப்ளை பண்ண முடியுமோ மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கீழே இன்னொரு ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு, வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் குடும்ப அட்டைக்கான விண்ணப்ப எண் பெறப்பட்டுள்ளது, அதாவது விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்திருக்கு, நன்றின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போல் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். 2வது எஸ்எம்எஸ் 3வது எஸ்எம்எஸ் யாருக்காவது வந்தது இல்லை ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸையும் வந்து கம்பல்சரியாக வந்து ஆனில் தான் வந்து வச்சிருப்பேன். அதனால் மறக்காமல் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருந்தாலும் சரி, இல்லை முகாமில் ஏதாவது வந்து நடந்திருந்தாலும் அது சம்மந்தமாக அப்டேட் வந்து வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கும் அப்படின்றத முக்கியமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு நீங்கள் உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் இன்னமும் வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம். எல்லா விண்ணப்ப படிவும் வந்து பெறப்படுறாங்க. ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும்தான், எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி இல்லை அதுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி பணம் வந்து வரும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள், கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அப்ளிகேஷனில் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணும்போது கரெக்டாக வந்து கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுங்க. மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு ஒர்க் ஆகிற மொபைல் நம்பர், ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிற மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் மொபைல் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஏற்கனவே வந்து 2 வருடத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆவணங்கள் சரியாக வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாத காரணத்தினால நிறைய பேருக்கு வந்து பணம் வராத ஸ்டாப் ஆச்சு. அதனால் இப்போ முகாமில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஜாக்பாட்டாக வந்து பயன்படுத்தி கரெக்டாக வந்து கொடுங்க. முகாமில் வந்து ஒப்புகை சீட்டு வந்து கொடுப்பாங்க, அது வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது இல்லை வந்து உங்களுக்கு பணம் வரல, இந்த அப்ளிகேஷன் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியறதுக்கு கோட்டாட்சியர் வருவாயிட்ட இல்லை வந்து கிராம உதவி அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதனால் அந்த ஒப்புகை சீட்டு வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிங்க. அதே போல் வந்து குடும்ப அட்டையை வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு உங்கள் குடும்ப அட்டையும் கம்பல்சரியாக வந்து தேவை. அடுத்து விண்ணப்பதாரரின் பெயர், அடுத்தது வந்து விண்ணப்ப எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் அதுக்கான அப்டேட் வந்து வரும் கூடிய விரைவில். அப்போ வந்து வரும்போது கம்பல்சரியாக இந்த ஸ்டேட்டஸ் வந்து அதாவது அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்ய முடியுமா, பணம் வருமா வராதா அப்படின்றத பற்றி தெரியும்னா மறக்காமல் அது போல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது சம்மந்தமாக வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக, குடும்ப தலைவி சம்மந்தமாக கூடுதலாக 3000 வந்து பெறது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளுக்கு நிறையத்துக்கு வந்து பதில் சொல்லியிருக்கோம். இதை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாக
இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து கம்பல்சரி ஆனில் தான் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து தவறான கமெண்ட் வந்து பண்ணுறதுனால தான், அதாவது வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டு வந்து இந்த சில தகவல்லாம் வந்து பக்கத்தில் கூட யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, ஒரு சில சேனல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம எஃபர்ட் போட்டு வந்து எடுக்கிறோம். ஒரு சில வந்து தவறான கமெண்ட் வந்து பண்ணிட்டு பாருங்கள். அதனால தான் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆப்பில் வைக்கிறோம். ஒரு சில வீடியோவுக்கு வந்து நம்ம ஆன் பண்ணி வைப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கம்பல்சரியாக வந்து கேள்வி கேளுங்க. நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும். நம்ம சேனல் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற ஒரே சேனல் நம்ம சேனல் தான். எல்லா பழைய வீடியோலாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து முழுக்க உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.